எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல் சாட்டன் ரிப்பனில் எப்படி ஃப்ளார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 inch ரிப்பன் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் சூயிங் த்ரெட், இன்னொன்று வந்து கேண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளார்க்கு பெடல் கட் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு வந்து 1 inch ரிப்பனில் லென்த் வந்து 3 inch இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 10 ஸ்டெப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைப்பில் இது பார்த்திங்கன்னா ரஃப் சைட், இது வந்து ஃபேர் சைட். நம்ம ரஃப் சைடில் திருப்பி சென்டர் பாயிண்டில், அதாவது இது சென்டர் பாயிண்ட், இது கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணால் இந்த இடத்துல ஸ்லாண்டிங் லைன் மாதிரி கிடைக்குது. இப்போது இதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வி ஷேப் வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம பின் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 2 ஃபோல்டிங் தான் வரும். இது 1, இது 2 ஃபோல்டிங் தான். இந்த மாதிரி நம்ம 10 ஸ்டெப்ஸ்க்கு பண்ணி வச்சிடலாம். 10 ஸ்டெப்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம 2 பேர் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. 2த்தையும் அன்பின் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டோட பெட்டல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே இந்த செகண்ட் ஒன்னை விட போகிறோம். விட்டு கொஞ்சமாக வெளியே தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து அந்த 4 லேயரும் ஒரே இந்த மாதிரி 4 ஒரே இதில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2வது வச்சது கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சு இதையும் பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பேர் பண்ணோன்னா நமக்கு 5 பேர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம 5 பேர்ஸும் பண்ணிவிட்டு கேண்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எட்ஜு வந்து 4 ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி ஹீட் பண்ணி உடனே இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உருகுனது வந்து இந்த 4 சேர்ந்து ஒட்டிக்கும். அதாவது அந்த கீழேருந்து அந்த 4 லேயரும் ஒட்டிக்கும். இந்த மாதிரி 5 இதுக்கும் பண்ணிக்கோங்க. மாதிரி 5 லேயருக்கு பண்ணக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு கோர்த்துடலாம். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி கோர்த்துக்கோங்க. ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளிப்லலாம் யூஸ் பண்ணலாம். சைடு கிளிப், சென்டர் கிளிப்லலாம் மேலே டிசைன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 சைடாக ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுக்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சுருக்கிக்கலாம். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு இது ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபெடல்ஸ்லாம் எடுத்து விடுங்க. இப்போது இதுக்கு சென்டரில் நம்ம ஒரு கோல்டன் பீட் கொடுத்துடலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இதை ஒட்டிடலாம். இப்போ இந்த பியூட்டிஃபுல் ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளார்ஸை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.